ஏய் ஓய் என்னடா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி உம்மன் உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அடேங்கப்பா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. அந்த முக்கியமான விஷயம் தான் என்னன்னு கொஞ்சம் சொல்லி தொலையேன். எனக்கு டென்ஷனா இருக்காதா? என்னன்னு சொன்னா உண்மையிலேயே டென்ஷன் ஆயிரும் மீனாட்சி. ஏய் சொல்லுடா, என்ன விஷயம்? அது வந்து மீனாட்சி வந்து ஐயய்யா, நீ வந்து போயின்னு இழுத்துக்கிட்டே இருக்க. நான் கிளம்புறேன் போ. மீனாட்சி மீனாட்சி இரு, நான் சொல்றேன். சரி சொல்லு. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு கோவப்படக்கூடாது. அது நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்து. ஐயோ டெரர் ஆகுறாளே. உண்மை தெரிஞ்சதும் நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? டேய், நீ அப்படி என்னத்த பண்ண? என்னை மன்னிச்சிரு மீனாட்சி, நான் தப்பு பண்ணிட்டேன். அடப்பாவி, நீ அந்த காவியா கூட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தா அவ கூட சேர்ந்து தப்பே பண்ணிட்டியா? ஐயோ நிறுத்துப்ல, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. அந்த தப்பெல்லாம் இல்ல மீனாட்சி, இது வேற விஷயம். வேறனா? நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் MBA இல்லை மீனாட்சி. சொல்லப்போனா நான் BCom முடிக்கல, வெறும் +2 தான். சரவணா, நீ சொல்றது? ஆமாம் மீனாட்சி, BComல எல்லா பேப்பர்லையும் நான் அரியர் வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் என்கிட்ட MBAன்னு போய் சொன்ன? சாரி மீனாட்சி, நீ முதல் தடவை என்கிட்ட என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம MBAன்னு சொல்லிட்டேன். நான் எத்தனையோ தடவை இந்த உண்மையை சொல்லணும்னு தான் பார்த்தேன். ஆனால் எங்கே நீ என்னை வெறுத்து போயிருவியோன்னு சொல்லாமல் மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனாட்சி. தொடாத மீனாட்சி, அது என் பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை. உன்னை போய் நான் காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மீனாட்சி,